தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ 2025 என்னும் ரோட் ஷோ நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. மேலும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய அரசின் சுற்றுலா அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை ஆதரவுடன் நடைபெறும் கண்காட்சி மதுரையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியில் பங்கேற்கும் பங்கேற்பாளர்கள் தங்களது வணிகம் மற்றும் நெட்வொர்க்கிங்கை விரிவுபடுத்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவுள்ளனர். சுற்றுலா மற்றும் சுற்றுலா பங்குதாரர்களுக்காக நடத்தப்பட்ட சாலை கண்காட்சி என்னும் நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது. அப்பொழுது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க செயல்பாட்டு இயக்குனர் சுந்தர் சிங்காரம் கூறுகையில், சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கத்தில் டிராவல் கிளப் மதுரை, இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கம் ஆகியவை இணைந்து அடுத்த மாதம் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மதுரையில் சுற்றுலாத்துறை சார்ந்த கண்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 9.63 லட்சம் வெளிநாட்டினர் உட்பட 28.40 கோடி சுற்றுலா பயணிகளின் வருகையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பதிவு செய்து இந்திய நாட்டில் தமிழகம் 2வது இடத்தில் இருப்பதாக துறை சார்ந்த வட்டாரங்கள் கூறினாலும், சர்வதேச பார்வையாளர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திறன் தமிழகத்திற்கு உள்ளது. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அனைத்து சுற்றுலா பங்குதாரர்களை ஒன்றிணைத்து சுற்றுலாத்துறை சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டுமென இக்கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்த்த மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்தில் இருந்தது. ஆனால் இப்போது நாம் அந்த இடத்திலிருந்து நழுவி விட்டோம் என கூறியவர், ராஜஸ்தான் மற்றும் கேரளா போன்ற பிற மாநிலங்களில் உள்ள தனியார் சுற்றுலா மற்றும் பயண நிறுவனங்கள் அந்தந்த மாநில அரசுகளுடன் கைகோர்த்து சுற்றுலா சந்தைப்படுத்தல் திட்டங்களை ஏற்பாடு செய்வதன் மூலம் தங்கள் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை தீவிரமாக ஊக்குவித்து வருகிறது என தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளின் தற்போதைய வருகையை அதிகரிக்க வேண்டும், அதற்கான இலக்கை அடைய அனைத்து பங்குதாரர்களும் பாடுபட வேண்டும் என கூறியவர், தமிழ்நாட்டில் சுற்றுலா தளத்திற்காக போட்டியிடுவதற்கு பதிலாக மாநிலத்திற்கு அதிகமான பார்வையாளர்களை ஈர்க்க தொழில்துறை வல்லுநர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், ஒட்டுமொத்த சந்தையை விரிவுபடுத்துவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மகத்தான கூட்டு வளர்ச்சியை அடைய முடியும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற சாலை கண்காட்சி நிகழ்ச்சியை ஸ்ரீ அன்னபூர்ணா நிர்வாக இயக்குனர் சீனிவாசன், தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்க செயல்பாட்டு இயக்குனர் சுந்தர் சிங்காரம், கோவை மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜெயலட்சுமி மற்றும் கோயம்புத்தூர் தி ரெசிடென்சி உணவக பொது மேலாளர் அமர்நாத் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு டிராவல் எக்ஸ்போ அப்படிங்கிறது இது 2வது எடிஷன் நம்ம சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் மற்றும் CII கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மற்றும் டிராவல் கிளப் மதுரை இவங்க 3 பேரும் முயற்சி பண்ணி இதை ஒரு பயண சந்தையாக நம்ம செப்டம்பர் 26, 27, 28 மதுரையில் இருக்கிற ஐடிஎஸ் கட்டார் அப்படிங்கிற 2 பெரிய ஹாலில் இந்த மார்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இது தமிழக அரசு சுற்றுலாத்துறையோட சப்போர்ட்டோடையும், அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமோட சப்போர்ட்டோடையும் இந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குது. ஸோ இதுக்கு இங்கே இந்த கோயம்புத்தூர் மற்றும் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சுற்றுலாத்துறை சார்ந்த அனைத்து பேரும் இதில் ஒரு செல்லராக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுக்கு செல்லர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இதில் செல்லராக வர முடியும். இந்த பையருங்கிறது என்னென்னா, இது தமிழகத்தை மட்டும் வெளி மாநிலங்கள்லேருந்தும் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் ஒரு 300 பேரை நம்ம சூஸ் பண்ணி அவங்கள நம்ம ஹோஸ்ட் பண்ணி இங்கே பையராக வர வைக்கிறோம். ஸோ அவங்க இந்த இருக்கக்கூடிய ஒரு 200 செல்லரோட அவங்க ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட வியாபாரத்தை பெருக்குவதன் மூலமாக நம்ம தமிழகத்தில் ஒரு டூரிசம் ஃபுட்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணி தமிழகத்தை நம்ம சுற்றுலாத்துறையில் முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் இதனோட கான்செப்ட். ஸோ இதன் மூலமாக நாங்கள் சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டக்கூடிய அனைத்து தொழில் முனைவர்களையும் இதில் நீங்கள் பங்கேற்று இது யாரும் தனியார்கள் இதை நடத்தலை. இதை நம்ம சுற்றுலாத்துறையில் இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காகவும் நம்மளுடைய மாநிலத்தோட சுற்றுலா வளர்ச்சிக்காகவும் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.